ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு டெய்லி என்ன தான் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த முட்டை மசால் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கலந்து விடணும். நல்லா பிளெண்ட் ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 முட்டை நம்ம உடச்சி ஊற்றிடலாம். இப்போ உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளுக்கு முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வச்சிடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக சுட்டுருங்க. ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். சுற்றி எண்ணெய் விட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ தோசை மாவு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த முட்டை மசாலாவை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த கரண்டியில் நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இப்போ இதை நல்லா இந்த கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதை திருப்பி நம்ம போட்டுடலாம். சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முட்டை மசாலா ரெடிங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்களான்ட்டு. அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.